என்னப்பா ரெடியா? சீம்பாலா மாட்டுல கறந்தா எருமாட்டுல கறந்தா மாட்டுப்பாலா எருமாட்டுப்பாலா. என் வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு மோசமான பொம்பளை நான் பார்த்ததே இல்லை. எருமாட்டுப்பாலா மாட்டுப்பாலா மாட்டுப்பாலா பசுமாலா கடாமாலா. உனக்கு அறிவு இருக்கா? பசுமாலா கடாமால் தெரியாதா? இது நிறையா பசுமாலா எருமாலா கேட்ட பசுமாலா பசுமாலா காலமாலா. நான் காலமாட்டு பால் தான் சாப்பிடுறேன். ஒரு கவ் அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை சரி வாங்கி சாப்பிடு. எவ்வளோ இது? காசு தரது சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற? காசுலாம் தரமாட்டேன். எந்த காசு நெய் அச்சா நெய் காசு நெய். சரி பாய். என்ன நீங்க உண்மையான தளபதி ஃபேனா இருந்தா எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த 75 கோடி வில்லாவை வாங்கி காட்டுங்க. அப்ப நம்புறேன் நீங்க தளபதி ஃபேன். ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது. ஏன், எதற்கு, என்ன பிள்ளைக்கு? தளபதி ஃபேன்ஸ் ஆனா உங்களுக்கு இந்த வில்லால என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியுமா? வில்லாக்குள்ள என்ட்ரு ஆனதுமே உண்மையான தளபதி ஃபேன் ப்ரூவ் பண்றதுக்கு இந்த 75 கோடி வில்லாவை நீங்க வாங்கணும். என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும். இந்த ரீலை எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்குமே நீங்க ஷேர் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா தளபதியோட அடுத்த படம் ஜனநாயகத்தை உங்களோட ஹோம் தியேட்டர்ல நீங்க பார்க்கலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க ஒரு உண்மையான தல அஜித் ஃபேனா இருந்தா ஏன் பின்னாடி தெரியுற இந்த 50 கோடி சீ ஹார்ஸ் ஃப்ளோட்டிங் வில்லாவை வாங்கி காட்டுங்க. அப்ப நான் நம்புறேன் நீங்க தல ஃபேன். அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? நீங்க தல அஜித்துக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுதாங்க பெஸ்ட் கிஃப்ட். கைஸ், இன்னைக்கு மார்னிங் ஒரு 10 மணிக்கு நான் வந்து பேங்க்ல போயிட்டு 2 lakh நான் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு டேரக்டா நான் வந்து iPhone 16 Pro வந்து பை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷோரூம் போனேன். ஸோ அங்க வந்து பிரைஸ் செக் பண்ணேன். 1,70,000 சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லா மட்டுமே நான் வந்து பே பண்ணிட்டு அந்த ஐஃபோனை நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ நீங்க நினைப்பீங்க ஸோ நான் எப்படி இவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பிக் மொபைல கரெக்ட் ட்ரேடிங் பண்ணி தான் கைஸ் இவ்வளவு அமௌண்ட் நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். கரக டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். இங்க வர்றா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி நீங்க நினைச்ச பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து இப்பவே நம்ம இன்ஸ்டா பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. குச்சமே இல்ல. இது என்னோட பென்ஸ் காரு. இது எங்க அப்பாக்கு நான் பிரசன்ட் பண்ண ஒரு காரு. இது நான் புதுசா வாங்கின 33 லட்சம் ரூபாய் டுக்காட்டி பைக். இதெல்லாம் உண்மையாலுமே எப்படி வந்துச்சு தெரியுமா? பைக் மேல ஆசை வந்து எங்க அப்பா கிட்ட போய் பைக் கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா வந்துட்டு படிக்கிற வேலையை மட்டும் மூடிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. நான் கேட்ட பைக் வாங்கி தருவியா, வாங்கி தர மாட்டியா? நான் 3 நாளா உனக்கு சோறு போறதே யோசிச்சுட்டு இருக்கேன். மாட்டு சாணியால சொன்ன அள்ளிட்டு வந்தே இல்லையா? பிசினஸ் மேல பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால வந்து காலேஜ் குவிட் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது செருப்படியான செருப்படி. அப்பதான் வந்து மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. ஹாய், ரீல்ஸ் பார்த்தா மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நானும் அப்படிதான் 2-3 வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். இதுல வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட். இதுல வந்து நீங்க ஒரே 1 ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. நிறைய டாக்குமெண்ட் இதுக்கு தேவையே இல்லைங்க. சோ இன்னமும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? என்னோட பயோல உள்ள ஆப்பை கிளிக் பண்ணி எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஆப்பை டவுன்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. பாய். இந்த வண்டி இன்னும் 2 காரு இதெல்லாம் வாங்கியாச்சு காய்ஸ். ஆமா காய்ஸ் இதெல்லாம் எப்படி தானே வாங்கினீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கிட்டே ஒரு கேமை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லின்னு வருவாங்க. அதை நம்பிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. பி கேர்லெஸ். உழைச்சா மட்டும் தான் காய்ஸ் சாப்பாடு. கேமை கண்டுபிடிச்ச மூலக்காரன் காய்ஸ். ஏன்னா அவன் காசு நம்மளுக்கு கொடுக்க மாட்டான், நம்மளுக்கிட்ட இருந்தா அவன் எடுக்க பார்ப்பான். நீ நல்லா வருவடா. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி ரம்மிலாம் விட்டு தான் போவாதீங்க. சேஃப்டி முக்கிய நம்பிக்கையில உழைப்பே உயர்வு. தேங்க்யூ. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. சிஸ்டர் ஒரு இன்ஸ்டாகிராம் யார் பண்ணி எதுக்கு வந்த? கோகுல் வந்து தமிழ்நாடு மாப்பிள்ளைங்கிற பேஜ் ஃபாலோ பண்ணிருக்கேன். புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். தமிழ்நாடு மாப்பிள்ளை கோகுல் அலும்பை நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாடு மாப்பிள்ளை சேனலையும் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க.
ஒருத்தர் மண்டைய கழுவுறது உன்னை விட வேற யாரால செய்ய முடியும்? சரிதானே? சந்தோஷமா குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐ லவ் யூ.